இந்தியா நம்பர் 1 பணக்காரரான முகேஷ் அம்பானி கிட்ட எவ்வளோ காஸ்ட்லியான பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரியுமா? இதுக்கெல்லாமா இவங்க இவ்வளோ செலவு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போதே நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குது. அது என்னென்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு லிஸ்ட் படி சொல்லிடுறேன். உலக பணக்காரர்கள் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல முகேஷ் அம்பானி இருக்கார். இவரோட சொத்து மதிப்பு என்னன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவரோட பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் நிறையா பேர் போனவர் தான் நம்ம முகேஷ் அம்பானி. இவரோட வாழ்க்கை முறையை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இன்று இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் மிகப்பெரிய ஒரு வீட்டில் வசித்து வருகிறாரு. அந்த வீட்டில் பல ஆடம்பரமான சுவாரஸ்யமான பொருட்களையும் அவர் பயன்படுத்தி வராரு. முகேஷ் அம்பானியோட மனைவி நீதா அம்பானி ஒரு டீ குடிக்கிற கப்பை வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வச்சு இந்த மாதிரி நிறைய ஆடம்பரம் செலவு பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக என்ன ஒரு செலவு பண்ணுறாங்க, அது எந்த மாதிரியான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மும்பையில் இருக்கிற அவருடைய மிக விலையுயர்ந்த வீடு தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிலியான்னு வச்சுருக்காரு. அந்த ஆன்டிலியா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொகுசான வசதிகளை கொண்ட வீடு தான் அந்த ஒரு ஆன்டிலியா. முகேஷ் அம்பானியோட வீடு தான் அது. அது வந்து பார்த்திங்கன்னா சுமார் 15,000 கோடி ரூபாய்க்கு அந்த ஒரு வீடை வந்து கட்டியிருக்காரு. இதில் என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 27 மாடிகள் கொண்ட இந்த ஒரு வீட்டில் ஹெலிபேட் இருக்குது, ஹெல்த் கிளப் இருக்குது, ஸ்பா இருக்குது, ஜிம் இருக்குது, அவுட்டோர் கார்டன் இருக்குது, சினிமா, பார்க்கிங், யோகா மையம், அப்புறம் ஸ்டுடியோ, ஐஸ்கிரீம் பார்லர், கோவில், இந்த மாதிரி சகல அம்சங்களையும் இந்த ஒரு மாளிகை வந்துட்டு இடம்பெற்றிருக்கு. இந்த ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வந்துட்டு முகேஷ் அம்பானியோட குடும்பம் வந்துட்டு வசிச்சுட்டு வராங்க. ரெண்டாவதாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டோக் பார்க் அப்படின்ற ஒரு பார்க்கை தான் பார்க்க போகிறோம். கடந்த 2021 வந்து முகேஷ் அம்பானி அவருடைய சொத்து கணக்கில் இது ஒரு கணக்காக வந்துட்டு சேர்த்துக்கிட்டாரு. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டனில் இருக்கிற ஒரு ஸ்பார்க் தான் இது. இது வந்து பார்த்துட்டோம்னா 300 ஏக்கரில் வந்து வாங்கி போட்டிருக்காரு இந்த ஒரு இடத்த. இந்த பார்க்கில் என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 27 கோல்ஃப் மைதானம், 13 டென்னிஸ் கோர்ட்டு, 3 ரெஸ்டாரண்ட்டு, 49 அறைகள் மற்றும் நீச்சல் குளங்கள் என பல சகல அம்சங்களையும் இந்த ஒரு பார்க் வந்துட்டு இருக்குது. இதையும் பிரிட்டன்லேயே மிக பழமையான அம்சங்களில் வந்துட்டு இதை வந்துட்டு வாங்கியிருக்காரு. எவ்வளோக்கு வாங்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா $79 மில்லியன் வந்துட்டு இந்த ஒரு ஸ்டோக் பார்க்கை வந்துட்டு முகேஷ் அம்பானி வாங்கியிருக்காரு. அடுத்து மூணாவதாக எதை ஒரு ஆடம்பரமான செலவு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சர்வதேச அளவில் மிக காஸ்ட்லியான ஐபிஎல் டீமை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி. அடுத்ததாக நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்வதேச அளவில் மிக காஸ்ட்லியான ஐபிஎல் டீமுகள்லேயும் மும்பை இந்தியன்ஸ் அணி ஒன்றாகும். கடந்த 2008ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த அணி ரிலையன்ஸ் குழுமத்திற்கு சொந்தமானதாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 முறை சாம்பியன் பட்டமும் வெற்றுள்ளது. இதனுடைய ஓனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முகேஷ் அம்பானியாக தான் இருக்கார். இதை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா $111 மில்லியன் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி வந்துட்டு முகேஷ் அம்பானி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹம்லேஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலை தான் பார்க்க போகிறோம். அதாவது டாய் ஷாப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா லண்டனில் புகழ்பெற்ற பொம்மை கடையில் ஹாம்லோஸ் கடையை வந்துட்டு வாங்கியிருக்காரு. இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 600 கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு ஹம்லேஸ் அப்படின்றது ஒன்று வாங்கியிருக்காரு. இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா 259 ஆண்டுகள் பழமையான ஒரு பிரிட்டிஷோட நிறுவனமாக இருந்தது. இப்போ இது முகேஷ் அம்பானியோட பிளேஸாக தான் இருக்குது. இந்த நிறுவனம் வந்து 18 நாடுகளில் 167 கடைகளில் வந்துட்டு வச்சுருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 29 நகரங்களில் 88 கடைகளில் வந்துட்டு இந்த ஹம்லேஸ் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து அம்பானிக்கு சொந்தமான போயிங் பிஸ்னஸ் ஜெட் 2 அப்படின்றது ஒன்று வச்சுருக்காரு. இதோட விலை மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா $73 பில்லியன் இருக்குது. இதில் என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ்டர் சூட் வசதியை கொண்ட படுக்கறையிலையுமே குளியல் அறையிலே தனி ஒரு ஜெட்டாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்த அம்சங்கள்லாம் இந்த ஒரு போயிங் பிஸ்னஸ் ஜெட்டில் வந்துட்டு வச்சுருக்கார் நம்ம முகேஷ் அம்பானி. அவருடைய காதல் மனைவியான நீதா அம்பானிக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறாரு முகேஷ் அம்பானி. அது என்ன அப்படின்னா ஏர்பஸ் A319 அப்படின்ற ஒரு ஃப்ளைட்டை வந்துட்டு அவருக்கு பரிசாக வழங்குறாரு. இந்த ஏர்பஸ்ஸோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 240 கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு ஏர்பஸ்ஸை வந்து வாங்கியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னவா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃபீஸ், கேம் கன்சோல், மீசிங் சிஸ்டம்ஸ், சேட்டலைட்டிங், டிவி, இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் இந்த ஒரு ஏர்பஸ்ஸில் வந்துட்டு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம முகேஷ் அம்பானி ஃபேமிலிஸ்.
அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீதா அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடம்பரமான ஒரு கார் வாங்கியிருக்காங்க. அந்த கார் எந்த கார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆடி A9 கெவிலியன் அப்படின்ற ஒரு காரை வந்து வாங்கியிருக்காங்க. இந்த காரோட விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 100 கோடி ரூபாய்க்கு இந்த ஆடி காரை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. இதில் ரொம்ப ஒரு ஆடம்பரமாக செலவு பண்ணுறாங்க நம்ம அம்பானி ஃபேமிலிஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முகேஷ் அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா, நடப்பாண்டில் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கல்லினன் அப்படின்ற ஒரு சொகுசு காரையும் வாங்கியிருக்காரு. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மிக விலை உயர்ந்த காராகவும் இருக்குது. எவ்வளோ ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா 13 கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு காரை வந்து வச்சுருக்காரு. இதில் இருக்கிற நம்பர் பிளேட்டுக்கு மட்டும் அவர் கார்ட்ஸ்லேயே செலவு பண்ணி ஃபேன்சியாக வாங்கியிருக்காரு. அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 12 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நம்பர் பிளேட்டையும் ஃபேன்சியாகவும் வந்து வாங்கியிருக்காரு முகேஷ் அம்பானி. கடைசியாக பார்த்துக்கிட்டோம்னா BMW 730 LI அப்படின்ற ஒரு காரையும் வந்து வச்சுருக்காரு. இந்த காரோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 8 கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு காரை வச்சுருக்காரு. இது வந்து பல பாதுகாப்பு அம்சங்கள் வந்துட்டு இந்த காரில் பொருந்திருக்கு. இதனால தான் இவர்கள் இந்தியாவிலேயே மிக ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இந்தியாவில் டாப் 10 பணக்காரர்களில் ஆளாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.